எந்த கிழங்குல மேம் நிறைய சத்துக்கள் இருக்குது? இப்போ கிழங்குன்னு எடுத்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஸ்வீட் பொட்டேட்டோ பெஸ்ட்டு சொல்லலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட அதை வேக வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டாங்கன்னா கோல்டாக அதில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்னு ஒன்று வருது. ஸோ அது ஓகே. அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு இதுவும் ஆனால் டயபெட்டிஸ்க்கு அது நல்லதில்லை. மற்ற எல்லா கிழங்குமே டயபெட்டிஸ்க்கு நல்லதில்லை. பட் ஹெல்த்தி அப்படின்னு சொன்னால் இது 2 சொல்லலாம். எல்லா கிழங்குலையுமே ஏதாவது ஒரு இருக்குது. பட் நம்ம இந்த காலகட்டத்தில் தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்றோம். அதனால நார் சத்து போயிடுது, வெறும் மாவு சத்து தான். இதை நம்ம பொரியல் மாதிரி எண்ணெய் குறைவாக செஞ்சு சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. இப்போ கிழங்கு அப்படின்னு சொன்னாலே சிப்ஸுன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா இது நிறைய எண்ணெய் குடிக்குது, அதில் மாவு சத்து தான் பெரும்பாலும் இருக்குது. அண்ட் இது மட்டுமே வெஜிடபிள்ஸ் பதில் சாப்பிட்டாங்கன்னா நல்லது கிடையாது.